இப்போ இந்தியாவில் இருக்க மெடிசின்ஸு, இந்தியாவில் இருக்க ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து இந்தியாவில் ஆரம்ப கட்டம் கிடையாது. இப்போ கேன்சருக்கு ஒரு முக்கியமான ட்ரீட்மெண்ட் என்னென்னா, ஜென்ரலாக பிரஸ்ட் கேன்சர் வந்தவங்களுக்கு அடுத்து எங்கே வரும்னா லங் கேன்சர் வரும். லங்கில் இருந்து அடுத்து எங்கே போனால் பிரெயின் கேன்சர் இருக்கும். ஸோ இது வந்து கட்டாயம் நடக்க தான் செய்யும். அப்போ அது நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா கட்டாயம் நீங்கள் சொன்ன மாதிரி தான் கேன்சர் வந்து காம்ப்ளெக்ஸான நோய். அப்போ காம்ப்ளெக்ஸான நோய்க்கு வந்து ட்ரீட்மெண்ட்டும் காம்ப்ளெக்ஸாக தான் இருக்கும். ஒரு கேன்சருன்றது டிடெக்ட் பண்ணுற ரேஞ்சுக்கு வரணும் அப்படின்னா அந்த 6.3 கிராம்ஸ் மச்சாவை நான் எடுத்ததுனால அது என்ன பண்ணும் அப்படின்னா நல்ல செல்லுக்கு போக வேண்டியதை மட்டும்தான் அலோவ் பண்ணும். கேன்சர் செல்லில் அந்த குளூட்டமின் அக்சஸ் பண்ணுறதை இது தடுத்துரும். அது தடுக்கிறதுனால நீங்கள் சாப்பிடாம இருந்தால் வந்து எப்படி கார்போஹைட்ரேட் சாப்பிடாம நிறுத்திட்டேன் அப்படின்னா இதையும் நிறுத்திடலாம்ல, ஏன்னா இது ஒரு ப்ரோட்டீன் தானே. ஆனால் இந்த குளூட்டமின் வந்து எப்படின்னா ஹெல்த் குரு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் கேன்சர் சர்வைவர் ஹீரோ மிஸ்டர் முத்துக்குமார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது சோஜோ நியூட்ரிஷனோடைய ஃபவுண்டரும் நீங்கள் தான். ஸோ நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட பேசணும். அதுக்கு முன்னாடி வந்து உங்களோட இன்டர்வியூவை ஹோலாக உட்காந்து பார்த்து அதுலேயே நிறைய கேள்வியெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்கள் இந்த ஜாப்பனீஸ் ட்ரீட்மெண்ட்குள்ளே போயிருக்கீங்க இல்லையா? கேன்சர்னு எனக்கு ஒன்று இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறமா எப்படி அதுக்குள்ளே போனீங்க சார்? ஏன்னா இந்தியாவில் இவ்வளோ ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, நிறைய பேர் நிறைய ஒப்பீனியன் சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு அது கரெக்டாக இருக்கும்னு எப்படி ட்ரஸ்ட் பண்ணி அதுக்குள்ளே போனீங்க சார்? ஏன் ட்ரஸ்ட் பண்ணேன் அப்படின்னா, இப்போ இந்தியாவில் இருக்க மெடிசின்ஸு, இந்தியாவில் இருக்க ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து இந்தியாவில் ஆரம்ப கட்டம் கிடையாது. இப்போ கேன்சருக்கு ஒரு முக்கியமான ட்ரீட்மெண்ட் என்னென்னா இம்யூனோதெரப்பின்னு ஒன்று இருக்குது. அந்த இம்யூனோதெரப்பிக்கு ஒரு பேஸை வந்து உருவாக்குனது வந்து ஒரு ஜாப்பனீஸ் ப்ரொஃபஸர். அவர் பேர் தசுக்கு ஹோஜோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இம்யூனோதெரப்பிக்கு உண்டான பேஸ் அவர் தான் கண்டுபிடிச்சாரா. அதுக்கு அவருக்காக நோபல் ப்ரைஸ் கிடைச்சது எப்போ அப்படின்னா 1998. இப்படி நோபல் ப்ரைஸ் வாங்கின இன்னொரு ப்ரொஃபஸர் கூடயும் நான் இந்த ஜேர்னியில் நான் இருந்தேன். அவர் பேர் வந்து ப்ரொஃபஸர் ஓசுமி அப்படின்னு சொல்லிட்டு. அவர் தான் வந்து அட்டாஃபஜி அப்படின்றத அதுக்காக அவருக்கு ஒரு நோபல் ப்ரைஸஸ் கிடைச்சது எப்போ அப்படின்னா அவருக்கு 2016 கிடச்சது அவர். ஸோ இந்த ப்ரொஃபஸருங்களுக்கு கூட எல்லாம் நான் இருக்கிறதுனால இவங்கெல்லாம் தான் என்னோடய கைடு, இவங்கெல்லாம் என்னோட குரு, இவங்க தான் என்னை வந்து என்னோடய ட்ரீட்மெண்ட்டில் கூடவே இருந்து எதெல்லாம் மானிட்டர் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொன்னாங்க. அதனால் நான் வந்து லக்கி. அவங்களோட என்னோடய ஜேர்னி இருந்ததுக்கு அவங்கெல்லாம் பெரிய பங்கு வகிச்சாங்க நான் அதுலேருந்து வெளியில் வர்றது. அதனால் தயக்கமே இல்லாமல் அவங்க சொன்னதை கண்மூடித்தனமாக கேட்குற அளவுக்கு நம்பினேன். ஏன்னா அவங்க அவ்வளோ இன்டெலிஜென்ட். நோபல் ப்ரைஸ் வாங்குறாங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஓகே சார். ஆக்சுவலாக நீங்கள் நிறைய வந்து இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தீங்க. நிறைய விஷயம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி. அந்த ஃபுட்டாக இருக்கட்டும், அது எல்லாமே அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு தனி மனப்பான்மை அப்படிங்கிறது வேணும். ஏன்னா நமக்கு கூட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, டெக்னிக்கல் டேர்ம்ஸ் ஓகே, அதெல்லாம் எங்களுக்கு புரிய மாட்டேங்குது, அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுன்னு. ஸோ நீங்கள் எப்படி அதை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க, எப்படி அதை ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணீங்க சார்? இவ்வளோ இருக்கா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம பள்ளிக்கூடத்தில் நம்ம ஒழுங்காக படித்ததில்லை. பயாலஜியை ஒழுங்காக படிச்சிருந்தோம் அப்படின்னா செல்லுன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும், செல்லுக்குள்ளே நியூக்ளியஸ்னு ஒன்று இருக்கும், மைட்டோகாண்ட்ரியான்னு ஒன்று இருக்கும் அப்படின்றலாம் தமிழ் மீடியம் படித்தவங்க அதை ஒரு மாதிரி படிச்சிருப்பாங்க. நான் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருந்தனால அதை நான் படிச்சிருந்தேன். பட் சில இதுக்கு இப்போ ஒரு செல் இருக்குன்னா அதுக்கு தமிழில் ஒரு பேர் இருக்கலாம். எனக்கு அது படித்ததே இல்லைன்னா எனக்கு தெரியவே தெரியாது. பட் சில இது புதுசாக இருக்கிறது தமிழில் வந்து, ஏன்னா ஒரு வார்த்தை புதுசாக உருவாகணும் அப்படின்னா ஆராய்ச்சி அந்த மொழியில் இருந்திருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சி நம்ம ஊரில் இல்லாதனால சில வார்த்தைகளுக்கு தமிழில் கிடையவே கிடையாது. அப்போ அந்த வார்த்தைகளை நீங்கள் இங்கிலீஷில் தான் பயன்படுத்தி ஆகணும். எந்த நேட்டிவ் லாங்குவேஜில் அதை பண்ணினாங்களோ அதில் தான் பயன்படுத்தி ஆகணுன்றனால நான் அதை முதல்ல கற்றுக்கிட்டதே அந்த மொழியில் தான் கற்றுக்கிட்டேன். அதனால் கடைசி வரைக்கும் அந்த மொழியில் தான் இருக்கும். என்றைக்காவது தமிழில் அதை கற்றுக்கிட்டாங்கன்னா, தமிழில் இருந்து அந்த ஆராய்ச்சி வெளியே வந்துச்சுன்னா ஒருவேளை நானும் அப்போ அதை பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் கஷ்டம் என்ன அப்படின்னா, நம்ம ஒழுங்காக பள்ளிக்கூடத்தில் படிச்சிருந்தோம் அப்படின்னா இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது ஈஸி தான். ஓகே சார். உங்கள் இன்டர்வியூ பார்த்தப்ப எனக்கு ஒரு விஷயம் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு சார். ப்ராசஸ் பண்ணவே முடியல. இட்லி தோசை கூட சாப்பிடக்கூடாது, அந்த அளவுக்கு ப்ராப்பரான அந்த டயட் மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னீங்க. ஆக்சுவலாக ஆஸ் அ இந்தியனா, அதுவும் சவுத் இந்தியனா, நம்ம டெய்லி சாப்பிட்ற விஷயமே இட்லி தோசை தான். ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே அது இல்லை அப்படிங்கிறப்போ உண்மையாலுமே அது எவ்வளோ ஒரு ப்ரெஷரான விஷயம். மென்டலி நீங்கள் எப்படி சார் அதை ஹேண்டில் பண்ணீங்க, எப்படி அதை ஸ்டார்ட் பண்ணீங்க? அதாவது நமக்கு வந்து உயிரோடு இருக்கணுமா இல்லை சாகணுமா அப்படின்னு கேட்டால் எல்லாருக்கும் ஆசை என்ன இருக்குன்னா எப்படியாவது உயிரோடு இருக்கணும். நீங்கள் ஒரு 80 வயசு 90 வயசுக்காரங்களை கூட எடுத்து பாருங்களேன், நாளைக்கு நீங்கள் செத்துருவீங்கன்னு சொன்னால் அதிலே அவங்க ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க. அதனால் எனக்கு சாப்பிடக்கூடாதுன்ற ஸ்ட்ரெஸ்ஸை விட இந்த நோய் ஸ்ட்ரெஸ் தான் வந்து பெருசாக இருந்தது. அதனால் எனக்கு இதை சாப்பிடக்கூடாது, இது நீ சாப்பிடாமல் இருந்தேன்னா நீ நீண்ட நாள் வாழ்வ அப்படின்னு எனக்கு சொன்னனால கொஞ்சம் கூட யோசிக்காமல் அதை சாப்பிட்றதெல்லாம் விட்டுட்டேன். நான் இப்போயுமே நான் பெருசாக சாப்பிட்றதில்ல.
பட் இருந்தாலும் அதை நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும்ல சார். மெயினாக வந்து இப்போ நீங்களே அக்செப்ட் பண்ணாலும் சுற்றி இருக்கிறவங்க, இப்போ உங்களுக்கு புரியுது ஓகே, பட் சுற்றி இருக்கவங்கள்ட்ட இல்லை நான் ஜாப்பனீஸ் முறையில் ஒரு ட்ரீட்மெண்ட்டை நான் ஃபாலோ பண்ண போகிறேன்னா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம இந்தியாவில் இது இருக்குது, அது இருக்குது, கீமோ இருக்குன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. இவ்வளோ பேரை எப்படி ஹேண்டில் பண்ணி அவங்களுக்கு இதை புரிய வச்சு அது எப்படி சார்? சரி, அது கொஞ்சம் கஷ்டம் தான். அதுக்கு எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கே இந்த நோய் வந்துருச்சு அப்படின்னாலே அந்த நோயாளியை விட நோயாளி தன்னைத்தானே ஸ்ட்ரெஸ் ஆகிறத விட சுற்றி இருக்கவங்க ஸ்ட்ரெஸ் பண்ணுறது தான் அதிகம். ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி தான். இப்போ எங்கள் அப்பா அம்மா கன்வின்ஸ் பண்ணி என் தங்கச்சியை கன்வின்ஸ் பண்ணணும். என் தங்கச்சி வந்து டாக்டர். அப்போ இவங்களையெல்லாம் நான் கன்வின்ஸ் பண்ண வேண்டியதுன்றது இல்லை இது நீ பண்ணலைன்னா இதுவார். பட் எனக்கு வந்து அப்போ வந்து நான் வந்து நல்ல ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ இன்ஃபர்மேஷன் நான் கலெக்ட் பண்ணேன். அப்போது நான் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷனில் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப கிளியராக இருந்தது. என்ன அப்படின்னா, கேன்சரால் செத்தவங்களை விட கேன்சருக்கு வைத்தியம் பார்த்துருப்பாங்களே, கீமோதெரப்பி, ரேடியேஷன், இம்யூனோதெரப்பின்னு, இதால் செத்தவங்க தான் அதிகம். அப்போ உண்மையில் என்னடா ஒரு வைத்தியம் பண்ணால் அவங்க சரிதானே ஆகணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அப்புறம் உள்ளே போய் இந்த கீமோதெரப்பினா எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இம்யூனோதெரப்பினா என்ன பண்ணுது, ரேடியேஷனாக என்ன பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறப்போ அது ஒவ்வொரு ஆர்கனை எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படின்னு புரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு இந்த ப்ரொஃபஸர்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, இந்த ப்ரொஃபஸர்ஸ் வந்து கிளியராக எனக்கு ஒன்று சொன்னாங்க. எவ்வளவு ஆர்கன்ஸோடைய ஃபங்க்ஷன் வந்து இன்டாக்டாக இருக்க வேண்டியது, ஆப்டிமம் ரேஞ்சுக்குள்ளே இருக்க வேண்டியது அப்படின்றது எவ்வளோ முக்கியன்றதை அவங்க சொன்னாங்க. அப்போ தான் நான் டெசிஷன் எடுக்கிறேன். எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. இப்படி நான் இந்த வைத்தியத்துக்காக மற்ற பல பிரச்சனைகளை கொண்டு வர்றதா, இல்லை இந்த பிரச்சனையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, ஏன்னா ஒரு கேன்சரோடது எப்படி அப்படின்னா, நீங்கள் ட்ரீட் பண்ணாமல் ஒருத்தர் கேன்சர் வந்துருச்சு, கேன்சர்னு டிடெக்ட் பண்ணியாச்சு, அவர் ட்ரீட்டே பண்ணலை, ஆனால் அவர் லைஃப் ஸ்டைலை மாற்றிட்டாரு அப்படின்னா அவங்களுக்கு அந்த கேன்சர்ஸோடைய க்ரோத்து பெருசாக இருக்காது. அப்போது அவங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் இல்லை, ஒரு வலி இல்லை, வேதனை இல்லை அப்படின்றவங்க அதை செஞ்சுட்டாலே அவங்களோட வாழ்க்கை இந்த வேதனையை, இந்த ஆர்கன் டேமேஜ் இதெல்லாம் ஆகிறதுக்கு பதில் அப்படியே நின்றும். ஆனால் அதை யாரும் நமக்கு சொல்லிக் கொடுத்ததில்லை. எனக்கு அந்த டாக்டர்ஸுங்க வந்து அதை கிளியராக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணனால இதை நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டனால இது என்னோடய வாழ்க்கை. நீங்கள் ஒரு வருஷம் தான் வாழ முடியும் அப்படின்றப்போ எப்படி தான் சாக போகிறோம்ல, பரவாயில்ல, நீங்கள் சொல்கிறத நான் ஃபாலோ பண்ணி ஒரு வருஷம் நான் தாண்டுவேன், ஒரு நாளாவது தாண்டுவேன் அப்படின்னு உங்கள் யாராவது கேரண்டி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டப்போ யாராலையும் முடியல. அப்போ நான் எடுக்கிற டெசிஷன் நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடியும் போது மற்றவங்களாம் ஸ்ட்ரெஸ் ஆனாங்க, நான் கவலைப்படலை, ஆயிக்கோங்கன்னு விட்டுட்டேன் நான். சரி, இப்போது நம்ம மக்கள்கிட்ட இருக்க ஒரு பெரிய பிரச்சனை, வெயிட் லாஸ் பண்ணணும், ஜிம் போகிறாங்கன்னா ஒரே நாளில் வெயிட் லாஸ் ஆகணுங்கிறாங்க. அதே மாதிரி தான் இப்போ கேன்சருக்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னாலும் கேன்சருங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம். ஆனால் ஈஸியாக நாங்கள் வந்து சீக்கிரமாக சரியாயிடும் அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்கள் நியூட்ரிஷியஸ் ஃபுட் அப்படின்னு சொன்னீங்க, ஃபுட்டை மட்டும் எடுத்துகிட்டா போதுமா, டக்குன்னு நாங்கள் சரியாயிருவோமா அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் அவங்க யோசிக்கிறாங்க. இந்த ஃபுட்டையும் தாண்டி நீங்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ணீங்க, அண்டு இதுக்கு ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது, இது சிம்பிளான ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்வீங்களா சார்? கட்டாயம், நீங்கள் சொன்ன மாதிரி தான். கேன்சர் வந்து காம்ப்ளெக்ஸான நோய். அப்போ காம்ப்ளெக்ஸான நோய்க்கு வந்து ட்ரீட்மெண்ட்டும் காம்ப்ளெக்ஸாக தான் இருக்கும். ஒரு கேன்சருன்றது டிடெக்ட் பண்ணுற ரேஞ்சுக்கு வரணும் அப்படின்னா, இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு லங்கில் கேன்சர் இருக்குன்னு வச்சுப்போங்க, அவங்களுக்கு லங்கில் கேன்சர் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நாள் ஆகும் இல்லையா. அந்த கண்டுபிடிக்கிற வரைக்கும் அந்த கேன்சர்ன்றது உருவாக ஆரம்பிச்சிருக்கும் இல்லையா, ஒரு நாள், என்றைக்கோ ஒரு நாள் ஆரம்பிச்சிருக்கும். அது ஆரம்பித்ததுலேருந்து கண்டுபிடிக்கிற வரைக்கும் குறைஞ்சபட்சம் 5 to 10 வருஷம் இருக்கும். அப்போ 5 to 10 வருஷம் எடுத்த ஒரு நோய் வந்து திடீர்னு சரி பண்ணவும் முடியாது, அதே மாதிரி சிம்பிளாகவும் அது சரியாகாது. ஏன்னா இது உங்களுடைய பழக்க வழக்கங்களுடைய நீட்சி தான். அது நான் சாப்பிட்ற பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், என்னோடய டே டு டே ஆக்டிவிட்டீஸாக இருக்கலாம், வெளியில் இருக்க பொல்யூஷனாக இருக்கலாம், நீங்கள் பயன்படுத்துகிற பொருளாக இருக்கலாம், நீங்கள் என்னவானா இருக்கலாம். ஸோ இப்படி காம்ப்ளெக்ஸாக பல விஷயங்கள் உங்களோட லைஃப்பில் வந்து பெரிய அளவுக்கு அது தாக்கத்தை ஏற்படுத்துறதுனால எதுலாம் உங்களுக்கு அந்த தாக்கத்தை ஏற்படுத்துதுன்றதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதில் நமக்கு பெருவாரி என்னென்னா, இப்போ எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 80% ப்ராப்ளமை ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி 80% இதுக்கு வந்து ஃபுட்டு வந்து ஒரு பெரிய காரணம். அந்த ஃபுட்டில் நான் நிறையத்தை நான் ஃபாலோ பண்ணேன், வெறுமனே ஒன்று மட்டும் கிடையாது. ஒன்று வந்து என்னென்னா அந்த மிசோ, அது வந்து நான் பவுடராக நான் சாப்பிட்டது, அதுக்கப்புறம் அந்த பிளாக் கார்லிக்கு, அதுக்கப்புறம் நான் வந்து மச்சான்னு ஒன்று, க்ரீன் டீன்னு எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். அந்த க்ரீன் டீ தான் ஜாப்பனீஸில் வந்து ஜாப்பனீஸ் மச்சா அப்படின்னு உண்டு. அந்த மச்சா வந்து வெறும் 150 ஏக்கரில் தான் விளையுது. அந்த 150 ஏக்கர்லேயும் ஒரே ஒரு ஹார்வெஸ்ட்டில் வர்றது மட்டும்தான் கிடைக்கும். அந்த இது நான் ரெகுலராக சாப்பிட்டது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டான ப்ரோட்டீன் நான் சாப்பிட்டது. ஏன்னா எல்லாருக்கும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க, கார்போஹைட்ரேட்டை நிறுத்திட்டா கேன்சர் செல் க்ரோ ஆகாது. அப்படிலாம் கிடையாது, அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது. அதான் சொன்னல, அது காம்ப்ளெக்ஸான நோய். கார்போஹைட்ரேட் நிறுத்திட்டிங்கன்னா அடுத்தோட பேக்கப் சோர்ஸ் அதுக்கு இருக்குது. இப்போ உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு பவர் லைன் கனெக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, அதுக்கு பவர் லைன் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா அது கார்போஹைட்ரேட். அந்த பவர் லைன் கனெக்ஷனை கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஃபேக்ட்ரி ரன் ஆகணும்ல, என்ன பண்ணியிருப்பாங்க, பவர் ஜெனரேட்டர் வச்சுருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி உங்கள் கேன்சர் செல்லு அவ்வளோ முட்டாளான செல்லு கிடையாது, பயங்கர இன்டெலிஜென்ட்டானது.
அடுத்த பேக்கப் சோர்ஸுக்கு போகும். அது என்னன்னா அந்த குளூட்டமின் அப்படின்றது. இது சரி நீங்கள் சாப்பிடாம இருந்தால் வந்து எப்படி கார்போஹைட்ரேட் சாப்பிடாம நிறுத்திட்டேன் அப்படின்னா இதையும் நிறுத்திடலாம்ல, ஏன்னா இது ஒரு ப்ரோட்டீன் தானே அப்படி. ஆனால் இந்த குளூட்டமின் வந்து எப்படின்னா நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட். இந்த நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ன்றது நீங்கள் சாப்பிடவே இல்லைனாலும் உங்கள் பாடி ஜெனரேட் பண்ண தான் செய்யும். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கார்பன் நிறுத்துற மாதிரி நிறுத்தினா முடியாது. அப்போ இது ரொம்ப காம்ப்ளெக்ஸான நோய். அப்போ இதை தடுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. அதுக்கு தான் அந்த ஜாப்பனீஸ் மச்சா நான் குடித்தது. அப்புறம் இந்த நான் சொன்ன இல்லையா மிசோ சொன்னேன் இல்லையா, இந்த மிசோ வந்து உங்கள் நல்ல செல்ஸை ஹெல்த்தியாக வச்சுக்கணும். உங்கள் கட்டு எவ்வளோக்கு எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நோய் வர்றது அது தடுக்கும். அப்போ நோய் வந்தாலும் சரி பண்ணுறதுக்கு உங்கள் கட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ கட்டை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு மிசோ ஹெல்ப் பண்ணுச்சு. பிளாக் கார்லிக் வந்து ஸ்டெம் செல்லை, கேன்சருடைய ஸ்டெம் செல்லை காலி பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ இப்படி நிறைய வேலை இருக்குது. ஒன்று நம்ம சாப்பிட்ற அளவு, சாப்பிட்ற நேரம், எத்தனை முறை நீங்கள் சாப்பிட்றீங்க. இப்போ நம்ம ஊரில் சாதாரணமாக எடுத்துக்கோங்களேன், காலையில் 6 மணிக்கு எந்திரிப்பாங்கன்னு வச்சுக்கிட்டா ஒரு 6:30க்கு ஒரு டீயோ காஃபியோ குடிப்பாங்க. திரும்ப 8-9 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாங்க. திரும்ப ஒரு 10-11க்கு அகெயின் ஒரு ஸ்நாக்கு, திரும்ப 1 மணிக்கு லஞ்சு, திரும்ப ஒரு 3 நாளுக்கு ஒரு ஸ்நாக்கு டீ, திரும்ப ஒரு 7 மணிக்கு ஒரு டின்னரு, 9 மணிக்கு 10 மணிக்கு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பால் பழம். இத்தனை தடவை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா கேன்சர் உங்களுக்கு வர்றதில் ஆச்சரியமே இல்லை. இதெல்லாம் நானும் பண்ணேன். அப்புறம் இதெல்லாம் பண்ணிவிட்டு ஃபோனை சார்ஜ் போட்டுகிட்டே நோண்டுறது. ஃபோனை நீங்கள் சார்ஜ் போட்டுட்டே நோண்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே யாருமே இஎம்எஃப் அப்படின்னு ஒன்று மெஷரே பண்ணுறது கிடையாது. அப்படி நீங்கள் சார்ஜ் போட்டே நோண்டிங்கன்னா நீங்கள் எப்படி வச்சுக்கணும், இப்படியே தான் வச்சு பார்த்துட்டு இருப்போம். அந்த இஎம்எஃப் வந்து பயங்கரமாக உங்களை இம்பாக்ட் பண்ணும். அது உங்கள் செல்ஸு பெரிய அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் எதெல்லாம் காரணின்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதெல்லாம் முதல்ல நிறுத்தினேன். ஏன்னா அதெல்லாம் நிறுத்தினீங்கன்னா புதுசாக உருவாகிற கேன்சர்ஸ் எல்லாம் முதல்ல தடுக்க முடியும். ஒரு பக்கம் தடுக்கணும், புதுசாக உருவாகிறத தடுக்கணும், இன்னொன்று ஆல்ரெடி இருக்கிறத கொல்லணும். இது ரெண்டுத்தையும் எப்போயும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணி கரெக்டாக பண்ணுறீங்களோ அப்போ உங்களால் வெளியே வர முடியும். அதனால் ரொம்ப காம்ப்ளெக்ஸானது தான் சார். இப்போ 2 முக்கியமான விஷயம் சார். இப்போ இவ்வளோ விஷயம் நம்ம பேசுகிறோம், பட் ஸ்டில் அந்த விஷயம் உங்களுக்கு கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ ஒரு மாதிரியான ஒரு ஃபீல் இருந்திருக்கும் இல்லையா? அதை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? அண்ட் நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் சூஸ் பண்ணுறீங்க, இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி அந்த ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கேன்சர்ன்ற வார்த்தை உங்கள் லைஃப்பில் இல்லை, நீங்கள் வந்து டோட்டலாக ரிலீவ் ஆகிட்டீங்கன்னு சொல்கிறப்ப அந்த ஃபீல் எப்படி இருந்தது சார்? அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, எனக்கு வந்து எப்படின்னா சொன்னப்போ முதல்ல உனக்கு 1 வருஷம் தான் டைம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. டயக்னோஸ் பண்ணதுலேருந்து 1 இயர் தான் உனக்கு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 31 வயசு எனக்கு அதை டயக்னோஸ் பண்ணும்போது. அப்போ 32ல் செத்துருவோன்னா எவ்வளோ ஒரு இதுவாக இருக்கும். அப்படி தான் எனக்கும் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு அப்போ தான் ஒரு குழந்தை பிறந்தது. என்னோட 2வது குழந்தை பிறந்து எத்தனை மாதம் ஆயிருந்ததுன்னா 5 மாதம் என்னமோ தான் ஆயிருந்தது. அப்போ எனக்கு சொல்லும்போது அது எனக்கு பெரிய இடியாக தான் இருந்தது. என் மனைவி வீட்டெல்லாம் எதிர்த்து என்னை காதலித்து கல்யாணம் பண்ணாங்க. அப்போ அவங்களுக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் எவ்வளோ நாள் வாழ வேண்டியது இருக்குது அப்படின்னு. அதனால் அது ஒரு பெரிய இடி. ஸோ இப்படி எல்லா வகையிலும் இடி பயங்கரமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு மாதம் வந்து ஒரு நரக வாழ்க்கையாக தான் இருந்துச்சு. எப்படி நம்ம இதை கடக்க போகிறோம், இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது அப்படின்னா. அந்த கேப்பில் தான் டாக்டர்ஸ் வந்து என்னை சப்போர்ட் பண்ணாங்க. அப்போ ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கிடைச்சாலும் அது எனக்கு போனஸ் தானே. அந்த போனஸுக்காக முயற்சியை நம்ம பண்ணி பார்ப்போம். யாருமே இப்போ எல்லாரும் நடந்து போகிற பாதை அப்படின்னா ஈஸியாக இருந்திருக்கும், ஆனால் யாருமே சூஸ் பண்ணாத பாதை இது. அதனால் அவுட்கம் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்படி தான் நான் அதை சூஸ் பண்ணேன். எப்படி இருந்தாலும் சாக போகிறோம், தள்ளி சாகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சீக்கிரம் சாக போகிறோம். அந்த சாகிறனால கொஞ்ச நாள் தள்ளி போட முடியுமா அப்படின்னு பார்த்து தான் நான் அதை பரவாயில்ல, இதை நம்ம கட்டாயம் நம்ம இதை வழி இல்லைல்ல வந்துருச்சு போய் உங்கள் லைஃப்பில் நம்ம இந்த பழைய காலத்தில் டேப் ரெக்கார்டர் இருக்கும், ரிவைண்ட் பண்ணி பழசு போயிட்டு அதுலேருந்து போட முடியுமா அப்படின்னா லைஃப் அப்படி கிடையாது. வந்தாச்சு, வந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத மனசில் வச்சதுனால அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வந்துட்டு இதை எப்படி நம்ம டாக்டர் சொல்கிறத நம்ம எப்படி கரெக்டாக அதை கேட்டு ஃபாலோ பண்ண போகிறோம், அதை நம்ம எப்படியெல்லாம் புரிஞ்சுக்க போகிறோம், அதுக்கு அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத மட்டும் மைண்டில் வச்சுட்டு அதை நான் வந்து சீரியஸாக அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தனால என்னால் அதை விட்டு வெளியே வர்றதுக்கு எனக்கு பெரிய அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்றைக்கி நான் போனஸ் லைஃப்பில் இருக்கேன், கிட்டத்தட்ட 10 வருஷம் போனஸ் லைஃப்பில் இருக்கேன். ஸோ ஹாப்பியாக இருக்கேன். கட்டாயம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், போனஸ் நம்ம சம்பளத்தில் போனஸ் கொடுத்தாலே நமக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். லைஃப்பில் உங்களுக்கு இவ்வளோ போனஸ் இருந்துச்சு அப்படின்னா அதனால தான் அந்த போனஸ் வந்து எனக்கு கிடைச்ச மாதிரி நிறைய பேருக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக சார், கேட்குறப்போ எங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு ஒரு வேளை இந்த போனஸ் லைஃப் கிடச்சிருக்கு அப்படின்னா நான் மட்டும் ஓகே எப்படியோ நான் சர்வைவ் ஆகிட்டேன் அப்படின்னு தான் யோசிச்சுப்பேன். நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் லைஃப்பில் நடந்திருக்கு, இவ்வளோ விஷயம் ஸ்ட்ரகிள் பண்ணி தாண்டி வந்திருக்கீங்க. நான் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், ஒரு நியூட்ரிஷனான ஃபுட் எடுத்துக்கிட்டேன், அது எனக்கு மட்டும் கிடைச்சா பத்தாது, இங்கே இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கணும்னு சொல்லி நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் தான் அந்த சோஜோ நியூட்ரிஷன். ஸோ அந்த ஐடியா எப்படி வந்தது சார்? எல்லாருக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ப்ராப்ளம்க்கு நீங்கள் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிங்கன்னா அதை பிஸ்னஸாக மாற்ற முடியலாமா அப்படின்னு பெரும்பாலும் யோசிப்பாங்க. இது ஜென்ரலாகவே நீங்கள் வந்து வெளிநாடுகளில் இருக்க ஸ்டார்ட் அப்ஸை நீங்கள் எடுத்திங்கன்னா அவங்க யோசிப்பாங்க. அப்படி தான் சரி அப்போ தான் நம்ம இதை பண்ணிட்டோம்ல, இதை நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்ற ஆராய்ச்சியை, ஏன்னா எனக்கு 2018 கம்ப்ளீட்டாக நான் க்யூர் ஆகிட்டேன் அப்படின்னு
கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம ஊருக்கு, ஏன்னா அந்த ஊர் சாப்பாடு எல்லாரும் நம்ம சொல்லுவோம்ல, அந்த மண்ணுக்கேற்ற சாப்பாடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மண்ணுக்கேற்ற மாதிரி மாற்றணும் அப்படின்னால அதுக்குண்டான ஆராய்ச்சியில் நாங்கள் இறங்க ஆரம்பித்தோம். அந்த ஆராய்ச்சி நாங்கள் அப்படியே பண்ணும்போது இந்த மண்ணில் இருக்கிறத இந்த மண்ணுக்காக பண்ணும்போது, ஆனால் அந்த பலனோட கிடைக்கணும் இல்லையா, அதை எனக்கு ஜாப்பனீஸ் யூனிவர்சிட்டிஸ் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா இந்த டாக்டர்ஸோட இருந்ததுனால அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அதில் ஒரு பிஸ்னஸ் பொட்டென்ஷியல் இருக்குதுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். பஸ் எனக்கு அந்த பிஸ்னஸ் பொட்டென்ஷியல்ன்றதுக்கு முன்னாடி எனக்கு அடிப்படையில் எனக்கு ஒரு ஆசை வந்து எப்பயுமே உண்டு. அது மேபி எந்த வயசில் எனக்கு வந்துச்சுன்னு தெரியல. செத்தா என்னைய தூக்குறதுக்கு வந்து என் சொந்தக்காரனை தவிரையோ இல்லை நான் பழகினவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்கள தவிர யாராவது ஒரு 4 பேரோ 40 பேரோ எனக்கு கண்ணீர் விடணும், என் பணத்தை தூக்குறதுக்கு வரணுன்றது எனக்கு ரொம்ப ஆசை. அந்த ஆசையில் நான் இதை பண்ணுறதுனால கட்டாயம் நான் செத்தேன்னா எனக்கு சம்மந்தமே இந்த ரத்த உறவு இல்லாத யாரோ ஒருத்தர் எனக்காக அழுவாங்க அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால அதுக்காக நான் செய்யணும். அப்போ இந்த எண்ணத்தை மற்றவங்களுக்கு கடத்தும் போது நம்ம பிறந்த, அதாவது ஜாப்பனீஸில் வந்து எப்படின்னா இக்கிகாய் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த இக்கிகையில் வந்து ஒரு முக்கியமானது என்ன, பர்பஸ் ஆஃப் லைஃப்ன்றது ரொம்ப முக்கியம். அந்த பர்பஸ் ஆஃப் லைஃப் தான் உங்களை வந்து நீண்ட நாள் வாழ வைக்கும். நான் இன்றைக்கி அந்த போனஸ் லைஃப்பில் இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு அந்த பர்பஸ் ஆஃப் லைஃப் எனக்கு இப்போ ஒன்று இருக்குது. அந்த பர்பஸ் ஆஃப் லைஃப்ன்றனால நான் இப்போ போனஸில் இருக்கிறேன் இல்லையா. ஸோ அந்த பர்பஸ் ஆஃப் லைஃப்பை நான் இதுவாக வச்சுருக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக நான் இப்போ பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இப்போது கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க அப்படின்னு நாங்கள் பார்த்த வரைக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் அந்த பயத்தினாலையா இல்லை அந்த பிரச்சனைனாலையான்னு தெரியாது, பயங்கரமாக வெயிட் லாஸ் ஆயிருப்பாங்க சார். ரொம்பவும் எலும்புந்தோலுமா அந்த மாதிரியெல்லாம் இருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த வகையான ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் அப்படி வெயிட் லாஸ் ஆனீங்களா? நானும் ஆயிருப்பேன். ஒருவேளை இந்த கீமோதெரப்பியோ இம்யூனோதெரப்பியோ எடுத்திருந்தா நானும் ஆயிருப்பேன். ஆனால் நான் ஆகலை. ஏன் ஆகலை அப்படின்னா, நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த குளூட்டமின் ஒன்று, அந்த குளூட்டமின் வந்து உங்கள் பாடி எங்கேருந்து அதை ஜெனரேட் பண்ணும் அப்படின்னா உங்கள் மசிலில் இருந்தால் அதை ஜென்ரேட் பண்ணும். ஏன்னா அது ஒரு வகையான ப்ரோட்டீன் தான், அமினோ ஆசிட்ன்றனால அது மசிலில் இருந்தால் எடுக்கும். அந்த மசிலில் தான் அது கரைச்சி அந்த குளூட்டமின் இது பண்ணும். அதை ஸ்டாப் பண்ணணும், மெயினாக ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா இந்த ட்ரீட்மெண்ட்டில் இந்த கீமோ இம்யூனோதெரப்பி எதுலேயுமே அதை கண்டுக்கவே மாட்டாங்க. என்னமோ ஒன்று வா எல்லாத்தையும் அடித்து வெளுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெளுக்கிற வேலையை தான் பண்ணுவாங்களே தவிர இது எதுவுமே பண்ணாதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக நான் இருக்கணும். அதுக்காக தான் நான் அந்த ஜாப்பனீஸ் மச்சா சொன்னேன் இல்லையா, அந்த மச்சா வந்து தினசரி இவ்வளோ அப்படின்னு நான் குடிப்பேன். நான் அப்போ வந்து எவ்வளோ வெயிட் இருந்தேன்னா இப்போ அதே வெயிட் தான் இருக்கேன், 63 கிலோ இருக்கேன் நான். இந்த 63 கிலோவுக்கு வந்து தினசரி நான் வந்து 6.3 கிராம்ஸ் எடுக்கணும். அந்த 6.3 கிராம்ஸ் மச்சாவை நான் எடுத்ததுனால அது என்ன பண்ணும் அப்படின்னா, நல்ல செல்லுக்கு போக வேண்டியதை மட்டும்தான் அலோவ் பண்ணும். கேன்சர் செல்லுக்கு அதுக்கு தெரியும். அதனால கேன்சர் செல்லுக்கு கேன்சர் செல்லில் அந்த குளூட்டமின் அக்சஸ் பண்ணுறத இது தடுத்துரும். அது தடுக்கிறதுனால எனக்கு வந்து வெயிட் லாஸ்ன்றது நடக்கவே இல்லை. என் வெயிட் அப்படியே மெயின்டைன் ஆச்சு, நல்லாவே மெயின்டைன் ஆச்சு. கம்ப்ளீட்டாக ஆகிற வரைக்கும் நான் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவே நல்லா மெயின்டைன் பண்ணேன். ஓகே சார். இப்போ வெயிட் லாஸ் மட்டும் கிடையாது சார். இப்போது நான் ஒரு ஹாஸ்பிட்டல் போய் விசிட் பண்ணுறோன்னா எனக்கு கேன்சர் இருக்குன்னு ஃபீல் பண்ணுற பேஷண்ட்ஸை விட கீமோதெரப்பின்ற வார்த்தையை பார்த்து ரொம்ப பயப்படுவாங்க. அந்த தெரப்பி எடுத்தோன்னா எனக்கு ஹேர் லாஸ் ஆகிடும். முதல் விஷயம் அவங்க சொல்கிறதே வந்து எனக்கு ஹேர் லாஸ் ஆகும் அப்படிங்கிறது தான். அந்த நீங்கள் சொன்ன மாதிரி தான் அந்த ட்ரீட்மெண்ட்டுன்ற பேரை கேட்டே அவங்க பயப்படுறாங்க. அந்த அளவுக்கான ஒரு விஷயம் தான் இப்போது இந்தியாவில் போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ அதையெல்லாம் பார்க்குறப்ப நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார்? நம்ம இப்படி ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம், ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் இதை பற்றின ஒரு ஐடியாவே இல்லாமல் இன்னுமே கேன்சரை பார்த்து பயப்படுறாங்களோ இல்லையோ இந்த கீமோதெரப்பியை பார்த்து பயப்படுறாங்க. இல்லை, பயம் இருக்க தானே செய்யும். ஆமாம், ஏன்னா எல்லாரும் நம்ம பார்த்துருக்கோம். நமக்கு சோஷியல் மீடியாவில் வர இமேஜஸ்லாம் எப்படி இருக்குது, மொட்டை அடிச்சுட்டு அந்த மாதிரி தானே இருக்குது. ஸோ ஏன்னா முடி கொட்டிடும், அதை தடுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா என்னன்னு பார்ப்போம் அப்படின்றதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அது கட்டாயம் இருக்க தான் செய்யும். ஏன்னா கீமோவோட சைட் எஃபெக்ட் நான் சொல்கிறேன்ல, கீமோ வந்து நல்ல செல்லையும் போய் டேமேஜ் பண்ணும். நல்ல செல்லையும் டேமேஜ் பண்ணுச்சுன்னா உங்கள் பாடி ஆல்வேஸ் கட்டாயம் வீக் ஆகும். எல்லா ஆர்கனும் டேமேஜ் ஆகும்போது முடி மட்டும் என்ன விதிவிலக்கா, எல்லாத்தையும் டேமேஜ் தான் பண்ண போகுது. அது என்னமோ நம்ம ஊரோட சாபக்கேடுன்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா அந்த ஒரு நான் சீரியஸான ஒரு அக்யூசேஷன் கூட வைப்பேன். டாக்டர்ஸ் வந்து ஒரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணும்போது அவங்களும் ஒரு மனுஷன் தான், அவங்களுக்கு ஒரு உயிர் இருக்குது அப்படின்னு அவங்க ட்ரீட் பண்ணுறாங்களா அப்படின்னா எனக்கு அந்த கீமோ கொடுக்கும்போது எனக்கு அதில் ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. இந்த இம்யூனோதெரப்பி கொடுக்கும்போதும் சந்தேகம் இருக்குது. ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, அந்த இம்யூனோதெரப்பியோட ஆணி வேற கண்டுபிடிச்சவர் அந்த தசுக்கு ஹோஜோன்ற ப்ரொஃபஸர்னு சொன்னேன் இல்லையா, அவர் கண்டுபிடிச்சதுக்காக அவருக்கு நோபல் ப்ரைஸ் கிடைச்சது. ஆனால் அவர் அந்த நோபல் ப்ரைஸை வாங்கினா கூட ஒரு விஷயத்தில் அவர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டார். ஏன் அப்படின்னா அவர் முதல்ல நினச்சாரு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், இதனால இந்த கேன்சர் பேஷண்ட் எல்லாத்தையும் சரி பண்ணிட முடியும் அப்படின்னு அவர் நினச்சார். ஆனால் அது 20% பேஷண்ட்டை மட்டும்தான் அந்த இம்யூனோதெரப்பின்றது சரி பண்ணுறதுக்கு, அப்போ கூட க்யூர் பண்ணாது, அவங்களுடைய வாழ்நாளை நீட்டிக்கிறதுக்கு உதவும். அப்போ மீதி 80% பேர் அதை ஒன்றும் பண்ணாதுன்றனால அவர் இந்த 80% பேர்த்துக்காக அவர் வருத்தப்பட்டார். ஆனால் நம்ம ஊரில் அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதெல்லாம் பார்க்குறதே கிடையாது. எதத்தினா பித்தந்தெளியும்னு இந்த கேன்சர் பேஷண்ட் போகிறதுனால
இந்தாங்க இதை கொடுப்போம், முதல்ல கீமோ கொடுப்போம், அப்புறம் ரேடியேஷனை கொடுப்போம், சரி இது 2 ஒர்க் அவுட் ஆகல வாங்க உங்களுக்கு இம்யூனோதெரப்பியும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அதுவும் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் அவங்களுக்கு தெரியும் இம்யூனோதெரப்பி கொடுத்தா இந்த பேஷண்ட்டு கேட்காது, ஒர்க் ஆகாது, தெரிஞ்சாலும் அதை பண்ணுறது கிடையாது. ஏன் பண்ணுறது இல்லைன்னா இந்த இம்யூனோதெரப்பி வந்து பயங்கர காஸ்ட்லி. ஒரு செஷனுக்கே வந்து சில லட்சங்கள் ஆகும். அப்போ ஆப்வியஸாக ஃபார்மா எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி அப்படின்றல இது ஆனுவலி இந்த இண்டஸ்ட்ரி எவ்வளோ அப்படின்னா கிட்டத்தட்ட $6 பில்லியன் இண்டஸ்ட்ரி. அப்போ $6 பில்லியன் எப்படி விட்டுருவாங்க? அதனால் இது ஒரு மோசமானது. டாக்டர்ஸுக்கிட்ட இந்த பேஷண்ட்ஸ் வந்து கிளியராக கேட்கணும், இது என்ன பண்ணும், இது எனக்கு சரி தான் பண்ணுமா, ஏன் சரி பண்ணும் அப்படின்னா என்னத்தை நான் இதில் எதிர்பார்க்கலாம், இந்த ட்ரீட்மெண்ட்டை நான் எடுத்தால் எனக்கு என்ன அவுட்கம் இதில் வரும். ஏன்னா நம்ம இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஒரு கிளாஸ் போய் படிக்கிறோம் அப்படின்னா அந்த படித்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு பரீட்சை வைப்பாங்க. பரீட்சை முடித்தா நான் வந்து 50 மார்க் எடுத்தேன், 100 மார்க் எடுத்தேன்னு ஒரு அவுட்கம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி எனக்கு எந்த நம்பர்லாம் என்னோட பயோமார்க்கர்ஸில் மாறும் அப்படின்ற கேள்வியெல்லாம் இந்த பேஷண்ட்ஸ் வந்து டாக்டர்ஸை கேட்டாங்கன்னா அவங்களுக்கு சரியான ஒரு மருத்துவம் கிடைக்கும். ஸோ இந்த கேள்வி கேட்கறதுக்கு உண்டான தேவையே படாத இடத்துல நான் இருந்தனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு சார். ஆனால் இன்னொரு விஷயமும் நோட் பண்ண முடியுது சார். இப்போ ஒருத்தவங்க வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க, ஃபுல்லாக நீங்கள் ரெக்கவர் ஆகிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ ஒரு பிரெஸ்ட் கேன்சருக்காக அவங்க அட்மிட் ஆகுறாங்க, ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு ரெக்கவர் ஆகிட்டாங்க. திரும்ப பார்த்தா வேறு ஏதோ ஒரு இடத்துல ஒரு கேன்சர், ஒரு பேன்க்ரியாட்டிக் கேன்சரோ சம்திங் இருக்குன்னு சொல்லி அட்மிட் ஆகுறாங்க. அது வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குங்கிறப்போ ஒரு இடத்துல அது வந்துருச்சுனாலே இது வந்து முடிகிற விஷயம் கிடையாதுன்ற மாதிரியான ஒரு பயத்தை கொடுத்துட்றாங்க. ஸோ அப்படி தான் நீங்கள் பார்க்குறீங்களா, இல்லை அப்படி கிடையாது இங்கே தான் அந்த மாதிரியான ஒரு இஷ்யூ ப்ராப்பராக ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கா, இல்லை இந்த நியூட்ரிஷன் எல்லாமே அதை சப்ரெஸ் பண்ணிடும், நான்லாம் வந்து டோட்டலாக ரெக்கவர் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா சார்? உண்மைதான். அதாவது எப்படின்னா ஒருத்தர் கேன்சர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் கீமோ கொடுத்துட்டேன், ரேடியேஷன் கொடுத்துட்டேன், இல்லை அந்த ஆர்கனை நாங்கள் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பிரெஸ்ட் கேன்சருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ரிமூவ் பண்ணிட்டேன், அதனால நான் சரியாயிருமா, அதுக்கப்புறம் எனக்கு வரவே வராதா அப்படிலாம் கிடையாது. கட்டாயம் வரும். ஏன்னா பிளட்டுன்றது உள்ளே போயிட்டு வெளியில் வர்றது, அது 1 வே கிடையாது, 2 வே தான். உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது அந்த செல்லு ஒரு இடத்துக்கு போய் இருக்க தான் செய்யும். ஃபஸ்ட்டு வீக்கான இடம் ஒரு வேளை அவங்களுக்கு பிரெஸ்ட்டாக இருந்ததுன்னா 2வது வீக்கான இடம் வேறு எங்கேயாவது இருக்கலாம். அது ஒரு யூட்ரஸாக இருக்கலாம், சர்விக்ஸாக இருக்கலாம், இல்லை லங்காக இருக்கலாம். ஜென்ரலாக பிரெஸ்ட் கேன்சர் வந்தவங்களுக்கு அடுத்து எங்கே வரும்னா லங் கேன்சர் வரும், லங்கில் இருந்து அடுத்து எங்கே போனால் பிரெயின் கேன்சருக்கு போகும். ஸோ இது வந்து கட்டாயம் நடக்க தான் செய்யும். அப்போ அது நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா ஏன் இவங்களுக்கு வந்துச்சுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? அவங்க ஒரு லைஃப் ஸ்டைல் இருந்தாங்க, ஒரு டயட்டை சாப்பிட்டாங்க, அதுதான் அவங்களுக்கு அது காரணியாக இருந்தது. அப்போ அந்த காரணியை நீங்கள் சரியே பண்ணவே இல்லை. எது காரணமாக இருந்துச்சோ அதை நீங்கள் சரியே பண்ணாமல் சிம்டமை மட்டும் இப்போ என்ன பண்ணியிருக்கீங்கன்னா சரி பண்ணியிருக்கீங்க. சிம்டம் எது? உங்கள் பிரெஸ்ட்டை ரிமூவ் பண்ணுது. பிரெஸ்ட்டை ரிமூவ் பண்ணியாச்சுன்னா சிம்டம் போயிடுச்சுன்னா நோய் போயிடுச்சு இல்லை, சிம்டம் தெரியாமல் பண்ணியிருக்கீங்க. ஆனால் காரணம் அப்படியே தான் இருக்குது. அதனால திரும்ப கட்டாயம் வரும். பிரெஸ்ட்டை ரிமூவ் பண்ணாலும் அதுக்கு அடுத்த இடம் எங்கே போகும் அங்கே தான் போகும். அதனால் கட்டாயம் வரும். ஆனால் எனக்கு வந்து இந்த புரிதலை எல்லாம் கிளியராக டாக்டர்ஸ் எனக்கு சொன்னனால எனக்கு என்னென்ன காரணத்தினால எனக்கு வந்துச்சோ அந்த காரணத்தை எல்லாம் நான் சரி பண்ணேன். அதில் குறிப்பாக டயட் வந்து முக்கியமான ரோல் ப்ளே பண்ணனால அதை இன்றைக்கி நான் ஃபாலோ பண்ணுறேன். அதனால தான் நான் இன்றைக்கி வந்து ஒரு தெனாவட்டால் இறன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நானும் இப்போ நான் செய்கிறத விட்டுட்டு நான் எனக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்தேன் இல்லையா, அந்த வாழ்க்கைக்கு நான் திரும்ப போனேன் அப்படின்னா எனக்கும் வரதான் செய்யும், கட்டாயம் வரும். இல்லை எனக்கு மட்டும்தான் அப்படின்னா இல்லை, இங்கே எல்லாருக்கும் கேன்சர் செல் இருக்குது. ஒரு சராசரி சாதாரண நான் ஹெல்தியான மனுஷன் அப்படின்னு நம்புகிறாங்க இல்லையா, அவங்களுக்கும் ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 5000 கேன்சர் செல் உருவாகிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அப்படி உருவாகிற 5000 செல்லை அன்னைக்கே காலி பண்ணியாச்சு அப்படின்னா, உங்கள் இம்யூன் சிஸ்டம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த 5000 செல்லு காலியாகிடும். இந்த இம்யூன் சிஸ்டம் எப்போ சரியாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடில் இருக்குது, நீங்கள் செய்கிற வேலையில் இருக்குது. அதனால் அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா திரும்ப வராது. வராதவங்களுக்கு வராமலே இருக்கிறதும். ஆனால் அதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம குயிக்காமஸ் டைமில் இருக்கிறோம். எனக்கு 10 நிமிஷத்தில் பொருள் வரணும் அப்படின்னு ஏன் போகிறோம், அவசரத்தில் இருக்கும் இல்லையா, அந்த அவசரம் கட்டாயம் அவசரமாக இந்த நோயை வர வைக்கும். சார் கண்டிப்பாக சார். ஏன்னா இப்போ கேன்சர்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த வார்த்தையை கேட்டாலே இப்போ வரைக்கும் நம்ம வீட்டில் பயப்படுற ஒரு சுச்சுவேஷன் தான் போயிட்டு இருக்கு. அண்ட் இன்னைக்கு வரைக்குமே எல்லாருமே காமனாக சொல்கிற விஷயம் நியூட்ரிஷியஸாக சாப்பிடுங்க, கரெக்டாக டயட் மெயின்டைன் பண்ணுங்க. அதோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் இப்போ புரியல. ஆனால் நீங்கள் சொன்னதுக்கு அப்புறமா இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை ட்ரீட் பண்ணுறதுக்கு நியூட்ரிஷியஸாக சாப்பிட்றது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா டே டு டே லைஃப்பில் நம்ம எந்த அளவுக்கு கான்ஷியஸாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே தெளிவாக சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இதை முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் ஃபாலோ பண்ணுவோம் சார். இவ்வளோ நேரம் வந்து உங்களுடைய லைஃப் ஹேப்பனிங்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.